ஒரு நாள் காலை மேரிங்கிற பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு ஷனானா தன்னால் ரீச் பண்ண முடியலன்னும் அவங்க வீட்டுக்கு வெளியில் தான் நிற்கிறதாகவும் வீட்டுக்குள்ளே ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குறதாகவும் ஆனால் அவங்க கால் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னும் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் உடனடியாக ஷனானோட ஹஸ்பண்டுக்கு தெரிவித்து வீட்டுக்கும் விரைகிறாங்க. ஷனானோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து லாக் ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது போலீஸும் உள்ளே போய் பார்க்குறது என்னென்னா அங்கே அவரோட ஒய்ஃபான ஷனானை காணும். ஷனானுக்கு 2 குழந்தைகள், 6 வயசில் ஒரு பெண் பிள்ளையும் 3 வயசில் ஒரு பெண் பிள்ளையும் இருந்திருக்காங்க. 3 பேரையுமே வீட்டில் காணும். ஷனானோட வெட்டிங் ரிங் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இருந்திருக்கு. போலீஸ் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. பின்னர் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது அவங்க 3 பேருமே கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இருக்காங்க அப்படின்னு. கொலையாளி யாருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? This is Crime Context channel and you're watching the murder mystery case of Shanann Watts. ஷனன் வாட்ஸுங்கிற 40 வயது பெண்மணி அவரோட ஹஸ்பண்டான கிறிஸ்டோஃபரோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள், பெல்லா 4 வயது, செலஸ்டி 3 வயது. அது மட்டும் இல்லாமல் காணாமல் போன அப்போ ஷனான் 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. ஷனானோட ஃப்ரெண்டான மேரி ஷனானை நள்ளிரவு 2 மணிக்கு அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. ஷனானும் ஷனானோட ஃப்ரெண்ட் மேரியும் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் முடிச்சுட்டு அன்னைக்கு காலையில் தான் வந்து வீட்டில் இறங்குறாங்க. 2 மணிக்கு வீட்டுக்குள்ளே போன ஷனானை அதுக்கப்புறம் மேரி பலமுறை கால் பண்ணி ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக அவங்கள ரீச் பண்ண முடியாததுனால மேரி போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது ஷனான் 2 மணிக்கு வீட்டுக்குள்ளே போகிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 5:15 மணிக்கு ஷனானோட ஹஸ்பண்டான கிறிஸ் அவரோட கார் எடுத்துக்கிட்டு அவரோட மார்னிங் ஷிஃப்டான வேலைக்கு கிளம்புறதும் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு நடுவில் ஷனானோ குழந்தைங்களோ வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கான எந்த தடையுமே இல்லை. எப்படி ஷனான் காணாமல் போனாங்கன்னு போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நெய்பர்ஸ் கிட்டேயும் ஃபோட்டோஸை காட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷனான் அவங்களோட வெட்டிங் ரிங்கை கழட்டி வச்சுட்டு போனதுனால போலீஸ் அவங்களோட ஹஸ்பண்டான கிறிஸ் கிட்ட சில கேள்விகளை கேட்குறாங்க. கிறிஸுக்கும் ஷனானுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா, அந்த மாதிரியான கேள்விகள். அப்போ கிறிஸ் சொல்கிறது என்னென்னா அவங்க ஒரு வாரமாகவே டைவர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும் செப்பரேட் ஆகிறத பற்றி கிறிஸ் யோசிச்சுட்டு இருந்ததாகவும் அதனால் ஷனான் ரொம்ப அப்செட்டாக இருந்ததாகவும் தெரிவிக்கிறாரு. போலீஸ் இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா ஷனான் அப்செட்டாக இருந்ததுனால வெட்டிங் ரிங்கை கழட்டி வச்சுக்கிட்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டதாக தான் நம்புகிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வராததுனால ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு யாருக்காவது போயிருக்கலான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். ஆனால் யாருக்குமே ஷனானை பற்றி எதுவுமே தெரியல. ஒரு வாரமாக இந்த இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டுருக்கு. எப்போவுமே ஸ்பௌஸ் காணா போன விஷயத்தில் அவங்களோட அதர் பார்ட்னரை தான் போலீஸ் முதல்ல சந்தேகப்படுவாங்கிறதுனால பாலிகிராஃபான லைட் டிடெக்டர் டெஸ்ட்டை எடுக்க சொல்கிறாங்க போலீஸ். கிறிஸ் அதுக்கு முழுசாக சம்மதிச்சு அந்த லைட் டிடெக்டர் டெஸ்ட்டையும் எடுக்க ஒப்புக்கிறாரு. இதுக்கு நடுவில் மீடியாவுக்கும் பப்ளிஷ் பண்ணுறாரு. தன்னோட ஒய்ஃபையும் குழந்தையையும் யாராவது சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டீங்கன்னா தான் நிம்மதியான தூக்கத்துக்கு போவதாகவும் தெரிவிக்கிறாரு. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவம் அப்போ நடக்குது. கிறிஸ் அந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகுறாரு. இதனால் போலீஸ்க்கு முழுக்க கிறிஸ் மேலே சந்தேகம் வருது. கிறிஸோட பிவியை இனிஷியேட் பண்ணுறாங்க போலீஸ். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் கிறிஸ் 20 வயது மதிக்கத்தக்க பெண்மணியோட அஃபேரில் இருந்தது போலீஸுக்கு தெரிய வருது. இதனால் லீகலாக விசாரிக்கிறாங்க போலீஸ் கிறிஸை. முதல்ல தானுக்கு எந்த அஃபேரும் இல்லைன்னு சாதித்த கிறிஸ்
பின்னாடி மெல்ல மெல்ல ஒத்துக்கிறாரு தனக்கு ஒரு அஃபேர் இருந்ததாகவும் அதனால தான் ஷனானை விட்டுட்டு பிரியறதுக்கு முயற்சி செஞ்சதாகவும். இது இந்த இன்வெஸ்டிகேஷனில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையுது. கிறிஸுக்கு இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருந்ததுனால போலீஸ் இப்போ மெல்ல மெல்ல நம்புறது என்னென்னா, ஷனானும் அந்த குழந்தைங்களும் காணாமல் போன விஷயத்தில் கண்டிப்பாக கிறிஸுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு என்பதை தான். அதை வச்சு தொடர்ச்சியாக கிறிஸை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். அந்த இன்வெஸ்டிகேஷனில் கிறிஸ் தன்னோட அப்பா கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. அதனால் போலீஸ் கிறிஸோட அப்பாவை அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அப்போ கிறிஸ் தன்னோட அப்பா கிட்ட கன்ஃபரண்ட் பண்ணுறது என்னென்னா, ஷனான் அவருக்கும் கிறிஸுக்கும் நடுவில் நடந்த வாக்குவாதத்தால் ஒய்ஃபான ஷனான் தன்னோட 2 பிள்ளைகளையும் கொன்னுட்டதாகவும் அதனால் கிறிஸுக்கு கோபம் வந்து அவர் ஷனானை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டதாகவும் தன்னோட அப்பா கிட்ட கன்ஃபரண்ட் பண்ணுறாரு. இதை கேட்ட அந்த தந்தைக்கு மயக்கம் வந்து அவர் அங்கேயே மயங்கியும் விடுறாரு. பின்னர் போலீஸ் வந்து வாக்குமூலத்தை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கிறிஸ் சொல்கிறது என்னென்னா, டைவர்ஸ் வாங்கிறத பற்றி கிறிஸுக்கும் ஷனானுக்கும் வாக்குவாதம் முற்றதுனால ஷனான் தன் 2 குழந்தைகளையும் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணதாகவும் அதனால் தனக்கு கோபம் வந்து ஷனானோட கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டதாகவும் கிறிஸ் சொல்கிறாரு. இப்போ போலீஸ் கிறிஸை ஒரு நம்பாத பார்வையை பார்க்குறாங்க. ஏன்னா ஷனான் அவங்க குழந்தைகளை அவ்வளவு ஆசையாக வளர்த்ததாக தான் அவங்க நண்பர்களும் ஷனானோட அப்பா அம்மாவும் தெரிவிக்கிறாங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராமல் தான் ஷனான் பார்த்துக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. மேலும் அவங்க 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததில் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற ஷனான் எப்படி அந்த குழந்தைங்களை கொல்லுவாங்க? இதனால் போலீஸ் திரும்பவும் விசாரிக்கிறாங்க கிறிஸை. அப்போ தான் கிறிஸ் அந்த பகீர் உண்மையை வெளியிடுறாரு. இப்போ கிறிஸ் சொல்கிறது தான் நிஜமான உண்மை இந்த இன்வெஸ்டிகேஷனில் வெளிவந்தது. கிறிஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்கும் ஷனானுக்கும் டைவர்ஸ் பற்றி வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதனால் ஷனானை கழுத்து நெரிச்சு கொன்று இருக்காரு கிறிஸ். கொன்னுட்டு ஒரு பிளாங்கெட்டில் அவரை சுற்றியும் வச்சிருக்காரு. அந்த காலையில் குழந்தைகள் சத்தம் கேட்டு எழுந்து வந்து ரூமில் பார்த்தப்ப ஷனானை ஒரு பிளாங்கெட்டில் சுற்றி வச்சுருந்துருக்காரு கிறிஸ். என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டும் உட்காந்துருந்துருக்காரு. பசங்க வந்து அம்மா ஏன் இப்படி உள்ளே இருக்காங்க, அம்மா ஏன் பிளாங்கெட்டை விட்டு வெளில வரலன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடனடியாக கிறிஸ் செஞ்சது என்னென்னா, தன்னோட கேரேஜ் டோரை ஓப்பன் பண்ணி அவரோட காரை கேரேஜ்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. அங்கே சிசிடிவி கவரேஜ் எதுவுமே கிடையாதுன்னு கிறிஸுக்கு ஏற்கனவே தெரியும். வீட்டுக்குள்ளேருந்து நேராக கேரேஜ்குள்ளே ஷனானை அந்த பிளாங்கெட்டில் சுத்தமானியே கொண்டு போய் பின்னாடி இருக்கிற பூட் ஸ்பேஸில் வைக்கிறாரு. பிள்ளைங்க 2 பேரையும் காரில் ஏற்றிக்கிட்டு கிளம்புறாரு கிறிஸ். ஆனால் போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தப்போ என்ன நம்புகிறாங்கன்னா, யூஷுவலாக கிளம்புற மாதிரி 5:15 ஷிஃப்ட்டுக்கு கிறிஸ் வீட்டை விட்டு கிளம்பியிருக்காருன்னு தான் நம்புகிறாங்க. ஆனால் வீட்டில் நடந்த இந்த கொடூர சம்பவத்தை பற்றி கிறிஸ் கன்ஃபரண்ட் பண்ணதுனால போலீஸுக்கு தெரிய வருது. அந்த ட்ராவல் முழுக்க பிள்ளைகள் அம்மா எங்கே, அம்மா ஏன் பிளாங்கெட்டில் சுத்தப்பட்டு இருக்காங்க, அம்மா எப்போ எந்திரிப்பாங்கன்னு கேட்டுக்கிட்டு வந்ததா கிறிஸ் சொல்கிறாரு. தனக்கு என்ன செய்வதுன்னே தெரியாமல் அவர் ஆஃபீஸுக்கு போகிற வழியில் 2 ஆயில் டேங்குகளை பார்த்ததாகவும் உடனே அவருக்கு ஏதோ சில விஷயங்கள் தோன்றி காரை அங்கே போய் நிறுத்தினதாகவும் பிள்ளைங்களை இறங்கி கீழே வர சொல்லி அந்த ஆயில் டேங்க் மேலே ஏறி மனசாட்சியே இல்லாமல் 2 குழந்தைங்களும் ஆயில் டேங்குக்குள்ளே தூக்கி போட்டு மூடிட்டதாக கிறிஸ் சொல்கிறாரு. போலீஸால் கிறிஸ் சொன்னதை ஜீர்ணிக்கவே 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. போலீஸ் மறுபடியும் கேட்குறாங்க, உங்கள் குழந்தைங்களை நீங்கள் தூக்கி ஆயில் டேங்குக்குள்ளே போட்டு கொலை பண்ணீங்களா அப்படின்னு. கிறிஸ் அதுக்கு அழுதுகிட்டே ஆமான்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த ஆயில் டேங்க் கிட்ட இருக்கிற ஃபீல்டில் ஒய்ஃபான ஷனானை மண்ணை தோண்டி புதைச்சிட்டதாகவும் சொல்கிறாரு. போலீஸ் இப்போ தனக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கிறது ஒரு மனைவி மற்றும் 2 குழந்தைங்களோட அப்பான்னு நினைக்கல, ஒரு கொடூர கொலவெறியன் தான் போலீஸ் அவரை பார்க்குறாங்க. இப்படி 3 பேர்களையும் கொடூரமாக கொலை பண்ணி தூக்கி போட்டு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு
கிறிஸ் அங்கேருந்தே அந்த குழந்தைகள் படிக்கிற ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி இனிமேல் குழந்தைங்க வரமாட்டாங்கன்னு, தனக்கு டிசி வேணும்னு, இந்த வருஷம் ஃபீஸ் அவர் கட்ட மாட்டாருன்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் தன்னோட ஆசை காதலிக்கு ஃபோன் பண்ணி நம்மளோட லைஃப்பை நம்ம பிளான் பண்ணணும்னு, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு பேசியிருக்காரு. செல்ஃபோன் ரெக்கார்ட்ஸை வச்சு போலீஸ் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மேலும் அவரோட வீட்டை சோதனை போட்டு அந்த வீட்டில் இருந்த பிளாங்கெட்ஸில் இருந்த சலேவா ஸ்டெயின்ஸை வச்சு ஷனான் அங்கே தான் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாருன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. யூஎஸ்ஏ உழுக்குன சில கேஸுகளில் ஷனான் வாட்ஸோட கேஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தான் பெத்தெடுத்த பிள்ளைகளையும் மனைவியையும் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணார் கிறிஸ். ஷனானோட அப்பா அம்மா சொல்கிறது என்னென்னா, தன் பிள்ளையையும் தன் பேரப்பிள்ளைகளையும் கொல்றதுக்கு கிறிஸுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லைன்னும், ஒருவேளை கிறிஸுக்கு அவங்களோட வாழ பிடிக்கலைன்னா கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலான்னு தான் அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க. அந்த வயசான தம்பதிகள் இன்றைக்கி வரைக்கும் தான் பொண்ணான ஷனானை நினச்சோம், தன் பேரப்பிள்ளைங்களான நினச்சோம் தினம் அழுதுகிட்டு காலத்தை கழிச்சுக்கிட்டு வராங்க. தன்னோட கொடூர குற்றங்களை கிறிஸ் ஒப்புக்கொண்டதுனால அவருக்கு வாழ்நாள் முழுவதும் ஜெயிலில் இருக்கும்படி கோர்ட் விதிக்குது. கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸ் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கோர்ட் இதுவரைக்கும் சந்தித்த கொடூரமான கேஸ்களில் உங்கள் கேஸ் மட்டும்தான் ரொம்ப கொடூரமான கேஸுன்னு, இனிமேல் இப்படி ஒரு கேஸை நாங்கள் சந்திக்கக்கூடாதுன்னு கடவுளை பிரார்த்திக்கிறோன்னு ஜட்ஜஸ் தெரிவிக்கிறாங்க. அந்த ட்ரையல் முழுவதும் கிறிஸ் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர் கடைசியாக போலீஸ்கிட்ட சொன்னது என்னென்னா, தன் குழந்தைங்களை தூக்கி அந்த ஆயில் டேங்குக்குள்ளே போடும்போது குழந்தைகள் அலற சத்தம் இன்றைக்கும் தான் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கணும். அந்த 4 வயசு குழந்தையான பெல்லா, அப்பா என்னை உள்ளே போடாதீங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு கதறது இன்றைக்கும் தூக்கத்தில் அவர் கேட்குதுன்னு சொல்கிறாரு.